அண்ட் அதே மாதிரி என்ன அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவங்க கூட தான் அவங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி என்னென்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள். கிட்ட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க கிட்ட இருந்து எனக்கு டெய்லி டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருக்கு, குட் மார்னிங், ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு மல்டிபிள் கோல்ஸ் இருக்குது, நிறையா கோல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறது எப்படி? ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிருச்சு, இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அது என்ன உணர்வை கொடுக்கும்? ஒரு நிம்மதியான உணர்வை கொடுக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லான அப்பாடா. வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் என் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஓகே, நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம ரீச் பண்ணிட்டனால ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து நம்ம டெலகிராமில் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கோர்ஸையும் நம்ம எல்லாருக்குமே கிஃப்டாக ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் யூடியூப்லேயுமே அது இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் 10 ப்ராக்டிஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த 10 வீடியோவை பார்த்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா ப்ராக்டிஸுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு 5 ப்ராக்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணி, மினிமம் ஒரு 5 ப்ராக்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 6 மந்த்தில் உங்களோட எல்லாரோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் டெய்லி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதை எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் ஃப்ரீயாக எல்லாருக்குமே டெலகிராமில் வந்து கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கு. எல்லா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃப்ரீயாக எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணி டெய்லி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள். சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த கோர்ஸை பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெய்லி அதில் வந்து நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, இப்போது சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்குலாம் ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும். எனக்கு எப்படி அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும், அவங்க சீக்கிரம் நடக்குமா, எனக்கு லேட்டாக நடக்கும்னு தோணுது, ஏன்னா அது நடக்க அவங்க டிஸ்டன்ஸில் இருக்காங்க, அது வந்து பெரிய விஷயம் அப்படின்றப்ப எனக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். எனக்கு ஒரு 6 மாதம் ஆகும், எனக்கு ஒரு வருஷம் ஆகும், எனக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு டைம் நம்மளே செட் பண்ணிக்குவோம். அவங்க டிஸ்டன்ஸாக இருக்காங்க, டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டு லிமிட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இது நமக்கு நடக்குமா நடக்காதா இந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பிலீவை நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா இதுக்கு தான் மெயினாக இந்த April 28, 29, 30 ஒரு லைவ் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த லைவ் கிளாஸ்ல டிஸ்டன்ஸ் ஒரு மேட்டர் கிடையாது, ஸ்பேஸ் ஒரு மேட்டர் கிடையாது, டைம் ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் என்ன எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்னு நினைச்சாலும் அதை உங்களால் வெறும் 1 மாதம் 2-3 மாதத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் உங்களால் அதை சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வரது எப்படி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் நம்மளால் வர முடியும். ஸோ அதுக்கு தான் மெயினாக அது ஜஸ்ட் வெறும் 99 rupees தான். ஃபஸ்ட்டு வர 100 members தான் கீழே இருக்க என்னுடைய நம்பரை கிளிக் பண்ணி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ அதில் எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்து ஜூம் லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோடைய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போது இன்னொரு விஷயம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி அதை வந்து நம்ம காமனாக பார்த்துருந்தோம். ஸோ அதை மிஸ் பண்ணினே அதை பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா, ஒரு விஷயத்தை நம்மளை அட்ராக்ட் பண்ணாமல் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாமா, ஏன் பண்ண முடியும், அதை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போது இதில் சேம் அதே மாதிரியான ஒரு விஷயம், இன்னும் சிம்பிளான ப்ராக்டிஸ் எனக்கு வேணும். எனக்கு மல்டிபிள் கோல்ஸ் இருக்குது, நிறையா கோல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறது எப்படி, அது எல்லாத்தையுமே நான் ஒன்றா பண்ணலாமா, அதுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு மல்டிபிளான கோல்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் சீக்கிரம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் அதை சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. என்ன ப்ராக்டிஸ், நம்ம ஒவ்வொரு தடவையும் நைட்டு தூங்க போகும்போது அண்டு காலையில் எந்திரிக்கும் போது இந்த 2 டைம் ரொம்ப 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 முக்கியமான டைம். இந்த டைமில் நம்ம மனதுக்கும் ஆள் மனதுக்கும் ஒரு சென்டரான ஒரு நிலையில் நம்ம இருப்போம். அப்போ அந்த டைமில் ஏதாவது ஒன்று பார்த்தாலோ கேட்டாலோ இந்த ஆள் மனதில் கொஞ்சம் சீக்கிரமாக போக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம டே டைமில் இப்போ இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு இடையில உங்களுக்கு இந்த அனலைஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த கான்ஷியஸ் மைண்ட். ஓகேவா, அது இடையில வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது இப்போ நீங்கள் இதை கேட்கும்போது அனலைஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு கேட்பீங்க. அப்புறம் இது ரிப்பீட்டடாக போனால் தான் இது உங்களோட ஆள் மனதில் போக ஆரம்பிக்கும். அப்போ ஆனால் அந்த நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிக்கும் போது இந்த 2 டைமும் இந்த அனலைஸ் மைண்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு வேலை செய்யாதனால கொஞ்சம் சீக்கிரம் அந்த கான்ஷியஸ் மைண்ட்றது அந்த அளவுக்கு தெளிவாக இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுடைய ஆள் மனதுக்கு போக ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த டைமில் நம்ம கிராட்டிடியூட் சொல்கிறோம். இப்போ அதை விட டீப்பாக ஒரு ப்ராக்டிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நைட்டு நம்ம தூங்கும் போதும் காலையில் எந்திரிக்கும் போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தூங்கி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எந்திரிக்கணும். அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தூக்கி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எந்திரிக்கணும் அப்படின்னா,
நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிருச்சு, இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்போ அது என்ன உணர்வை கொடுக்கும்? ஒரு நிம்மதியான உணர்வை கொடுக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லான அப்பாடா அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டேட்டில் நம்ம தூங்க ஆரம்பிக்கணும். அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு நமக்கு வந்து டெப்ட்ஸ் இருக்கா, கடன் இருக்கா, அது எல்லாமே அடைச்சி முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு விஷயம் நீங்கள் 1 lakh மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்பாடா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி என்ன அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்க கூட தான் அவங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி என்னென்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணிவிட்டு அது ஆல்ரெடி நடந்துருச்சு. அப்போ உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி உணர்ந்து அப்படியே நீங்கள் தூங்க ஆரம்பிங்க. அப்போ உங்களோட ஆள் மனது அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், அதை ப்ரோக்ராமோ ரீப்ரோக்ராமோ பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட ஆள் மனசில் உங்களோட ஆள் மனசு அதை உருவாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட ஆள் மனது தான் 95% நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. அப்போ இதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே அப்பாடா அது எல்லாமே என்கிட்ட இருக்குடான்ற ஒரு நிம்மதியான இதில் ஸ்டேட்டில் நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மீன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான், அப்போ இதுதான் அவனுக்கு வேணும் போல், அப்போ அதை நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து வைப்பீங்க. அவுட்டர் வேர்ல்டில் உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள்லாம் அமைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த 2 டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதை கண்ணை மூடி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பெட்டை விட்டு எந்திரிக்காமல், உடனே ஃபோன் யூஸ் பண்ணாமல், தேவையில்லாத விஷயத்தை நினைக்காம எந்திரிச்ச உடனே ரிலாக்ஸாக ஒரு 3 ப்ரீத் பண்ணிவிட்டு எனக்கு வேணுன்ற விஷயம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் அவங்ககிட்டேருந்து எனக்கு டெய்லி டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருக்கு, குட் மார்னிங், ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஜாப் ஆல்ரெடி கிடச்சிச்சு, அதில் சேலரி வாங்கிட்டீங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோ மணி இருக்குது, உங்களோட ஹெல்த் ஆல்ரெடி க்யூர் ஆகிடுச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, அவங்களோட கடன் எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீயாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கீங்க. இதை அப்படியே உணர ஆரம்பிங்க. இதை உணர ஆரம்பிக்க ஏன்னா நீங்கள் அதிக டைம் இப்போ உங்களோட ஆள் மனதை ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம நைட்டு தூங்குறோம், காலையில் எழுந்திரிக்கிறோன்னா நம்ம வந்து அதிகபட்சம் 8 மணி நேரமாவது எல்லாருமே நம்ம தூங்குவோம் கண்டிப்பாக. அப்போ அந்த 8 மணி நேரம் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நம்ம தூங்கிடுவோம். அப்போ அந்த 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் உங்களுடைய ஆள் மனதை நீங்கள் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. அப்போ மீதி இருக்க 16 மணி நேரம் தான். அப்போ அந்த 16 மணி நேரத்தில் நம்ம பாதி நேரம் நியூட்ரலாக இருக்கும், அப்போ கொஞ்சம் நேரம் பாசிட்டிவாக இருக்கும். அதில் வர திரும்ப கொஞ்சம் நெகட்டிவை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்லேயோ விழிப்புணர்வுலையோ வந்துட்டு உங்களோட ஒன்று நியூட்ரலையோ இல்லை பாசிட்டிவோ டே டைமில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டே டைமில் எதிர்மறையாக எதுவுமே நினைக்காம நேர்மறையாக மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 7 நாளில் உங்களுடைய ஆள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். ஸோ நம்மளோட உடம்புல ஒரு மாற்றம் உருவாகும். ஸோ நம்மளோட டிஎன்ஏல ஒரு சேஞ்சஸ் கிரியேட் ஆகும். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் வந்து நல்லா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அவுட்டர் வேர்ல்டும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ட்ரீம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக எல்லாமே நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த 2 டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் அடுத்தவங்க எத்தனை வருஷம் ஆனாலும், 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாலும் சரி, இந்த ஒரு ப்ராக்டிஸை நம்ம தாராளமாக எல்லாரும் பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு ஒன்றுமே டைம் தனியாக எடுக்காது. நம்ம வாட்டுக்கு தூங்க போகும்போது அப்பாடா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இவ்வளோ விஷயம் எனக்கு கிடச்சிருச்சுடா அப்படின்னு நம்ம நிம்மதியாக நம்ம தூங்கணும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்பாடா இவ்வளோ விஷயம் எனக்கு கிடச்சிருச்சுடா அப்படின்னு நம்ம நிம்மதியாக எழுந்திரிக்கணும். எவ்வளோ ஈஸி இந்த ப்ராக்டிஸ். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக உங்களோட மொத்த லைஃபுமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் பண்ண போறீங்க. அண்ட் இதோட ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நம்ம அடுத்து மீட் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி சோல்மேட்டை இல்லை ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா உங்களாலுமே முடியும். எப்படி? இதுக்கு தான் நான் ஒரு கோர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன். 5 வீடியோஸ் இருக்கு. 5 வீடியோஸ் ஜஸ்ட் நீங்க பார்த்து லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களோட சோல்மேட் மைண்டை ஹேக் பண்ண முடியும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களோட சோல்மேட்டை ஈஸியா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் ஜஸ்ட் 99 ரூபீஸ் தான். இந்த கோர்ஸஸ் பார்த்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்த பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரிவ்யூ எல்லாமே இப்போ உங்களோட கண்ணு முன்னாடி இருக்கும். இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆள் மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணாதான், மாத்தினாதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஓகே, இந்த ஆள் மனதை நான் எப்படி மாத்துறது? யாரு ஒரு ஆள் இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ் இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆள் மனது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிரும். ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகுறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதை எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியல. இதனால தான் நாங்கள் டெலகிராமில் 2025 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 99 ரூபீஸ்க்கு. இது 99க்கு 1 இயர் ஃபுல்லாவா? கம்ப்ளீட்டாக 99 ரூபீஸ்க்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன் எப்படி பண்ணும், கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் 2025க்குள்ள. இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஸோ குரூப் 1 வந்து ஃப்ரீ, அடுத்த லெவல் வந்து 99 ரூபீஸ், அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ்
லெவல் 3 வந்து கோர்ஸ். அந்த கோர்சஸ் எப்படி பார்க்கணும், அந்த கோர்சஸ்லேயே நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும், அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடடோட வந்துடும். உங்களுக்கு நிறைய விஷயம், அது போக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் லெவல் 4, இந்த லெவல் 4 அப்படின்னா லெவல் 3 வந்து 999. ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் 4 பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்ககிட்ட கால் பேசி உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவேன். இதுவும் கம்ப்ளீட்டாக 1 இயருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி 2025 உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.